Students, so இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 7th ஸ்டாண்டர்ட் term 3 மேத்ஸ்ல chapter 1 number systemல exercise 1.5ல இருக்க sums தான் பார்க்க போறோம். So exercise 1.5ல miscellaneous practice problem பார்க்கலாம். So இதுல first one, Malini bought 3 ribbons of length. So Malini அப்படிங்கறவங்க என்ன பண்றாங்க 3 ribbon அப்படினா 3 ribbon வாங்குறாங்க of length. So ஒவ்வொரு ribbonோட length எவ்வளவு அப்படினு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. First ribbonோட length 13.92 மீட்டருங்களா. So அப்ப ribbon 1. So 1 ன்னு எடுத்துக்கலாம். அதர் ribbon 1 வந்து எவ்வளவு 13.92 மீட்டர். அடுத்து ribbon 2. So second ஓட length எவ்வளவு 11.5 மீட்டர். அடுத்து third ribbonோட length எவ்வளவு அப்படினா 10.64 மீட்டர் அப்படினு கொடுத்துட்டாங்க. Find the total length of the ribbon. So அப்ப டோட்டலா இந்த ribbonோட length எவ்வளவு அப்படினு கேக்குறாங்க. Total length of the ribbon என்ன? Ribbon 1, ribbon 2, ribbon 3. இந்த மூணோட total length எவ்வளவுன்னு கேக்குறாங்களா? So அப்ப total length அப்படினா என்ன பண்ணுவோம்? மூணையும் ஆட் பண்ணுவோம். So அப்ப total length, therefore நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Total length கண்டுபிடிக்கணும். அப்போ total length equal to மூணையும் ஆட் பண்றோம். அப்போ 13.92 plus 11.5 plus 10.64 இது எல்லாமே என்னவா இருக்கு மீட்டரில் இருக்கனால லாஸ்ட்டாக நம்ம மீட்டர்னு போட்டுக்கலாம். இது மூணையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ண என்ன பண்ணுவோம் 13.92 அடுத்து என்ன இருக்குது 11.5ங்களா. அப்போ டென்ஸ் பிளேஸில் 1 இருக்குது. ஸோ டென்ஸ்க்கு நேராக போட்டுக்கிறோம். ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் போட்டுக்கலாம் பாயிண்ட் வச்சுக்கிறோம். 10th பிளேஸில் 5 இருக்குது. ஸோ நமக்கு 10th பிளேஸில் 5 இருக்குது. பட் 100th பிளேஸில் எதுவுமே என்ன போட்டுக்கணும் 0 போட்டுக்கணும். அடுத்து இங்கே தேர்ட் ஒன் என்ன இருக்குது 10.64ங்களா. ஸோ 10th பிளேஸில் 1 இருக்குது. ஒன்ஸ் பிளேஸில் 0 இருக்குது. ஸோ பாயிண்ட். அடுத்து 10th பிளேஸில் 6 இருக்குது. 100th பிளேஸில் 4 இருக்குது. இப்போ இது மூணையும் ஆட் பண்ணுங்களா. அப்போ 2 + 4 என்ன 6 ஆகிடும். நமக்கு 9 + 5 14, 14 + 6 20 ஆகிடும். அப்போ 0 இங்கே இருக்குது பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுக்கிறோம். மீதி 2. ஸோ இது இங்கே போட்டுக்கிறோம். அப்போ 2 + 3 5, 5 + 1 6 ஆகிடும். ஸோ இங்கே இதை ஆட் பண்ண 1 + 1 2, 2 + 1 3. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 36.06. இங்கே மீட்டர் இருக்கனால மீட்டர் போட்டுப்போம். தேர்ஃபோர் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க டோட்டல் லென்த் ஆஃப் ரிப்பன். ஸோ ரிப்பனோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்களா. அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் ரிப்பன் ஈக்குவல் டு 36.6 மீட்டர் தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சித்ரா ஹேஸ் பாட் 10 kg and 35 கிராம் ஆஃப் கீ. ஸோ சித்ரா அப்படிங்கிறவங்க 10 kg அப்படின்னா 10 கிலோ 35 கிராம் எது வாங்கியிருக்காங்க கீ அப்படின்னா நெய்ன்னு அர்த்தம். ஸோ வாங்கியிருக்காங்க எதுக்காக ஃபார் ப்ரிப்பேரிங் ஸ்வீட். ஸோ ஸ்வீட் செய்யறதுக்காக அவங்க 10 கிலோ 35 கிராம் நெய்யை வாங்கியிருக்காங்க. ஷி யூஸ்டு. ஸோ இப்போ ஸ்வீட் செஞ்சாச்சு. அதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்களா 8 கிலோ 59 கிராம். ஸோ அப்போ 8 kg 59 கிராம் ஆஃப் கீ வந்து என்ன பண்ணிட்டாங்க ஸ்வீட் செய்ய யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வாங்கினதில் இவ்வளோ யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ டோட்டலாக அவங்க வாங்கினதுலேருந்து யூஸ் பண்ணதை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் ஆன்சர் கிடச்சிரும். அப்போ எதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணும் 10 kg 35 கிராம் மைனஸ் 8 kg 59 கிராமுங்களா. ஸோ இப்போ இங்கே கிலோகிராம் இருக்குது இங்கே கிராம் இருக்குது. அப்போ கிலோகிராமுக்கும் கிராமுக்கும் நடுமத்தில் என்ன வரும் பாயிண்ட் வரும். அப்போ பாயிண்ட் வச்சு எழுதுனா என்ன வரும் 10.35. ஸோ கிலோகிராமுக்கு கிராமுக்கு நடுமத்தில் என்ன வரும் பாயிண்ட் வரும். அப்போ கிலோங்கிறது பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். கிராமுங்கிறது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரும். அப்போ எத்தனை கிலோ 10. அப்போ 10க்கு முன்னாடி நம்ம என்ன எழுதிட்டோங்களா. ஸோ பாயிண்ட் எதுக்கு முன்னாடி வரும் கிராமுக்கு முன்னாடி வருவனால பாயிண்ட் வச்சு 35 எழுதியாச்சு மைனஸ் 8 இருக்குது. 8க்கு அடுத்து என்னது கிராமுக்கு முன்னாடி பாயிண்ட் வரும்னு சொன்னாங்களா. அப்போ 8.59. ஸோ அப்போ 10.35லேருந்து 8.59 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் உள்ள கீ எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ இங்கே சைடில் போட்டுக்கலாம். அப்போ 10.35. ஸோ அடுத்து 8.59ல் 10th பிளேஸ் இல்லை. அப்போ 10th பிளேஸ்க்கு நேரம் என்ன போட்டுக்கணும் 0. ஒன்ஸ் பிளேஸ் இருக்கா. அப்போ 8 இருக்கு போட்டாச்சு. அடுத்து 10th பிளேஸில் 5 இருக்குது. 100th பிளேஸில் நமக்கு 9 இருக்குது. ஸோ இப்போ அதை ஆட் பண்ண போகிறோம். 5 + 9 நமக்கு என்ன வரும் 14 வரும். ஸோ மீதி 1 + 3 என்ன 4. 4 + 5 நமக்கு 9. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்குது பாயிண்ட் வச்சுப்போம். 0வோட 8 ஆட் பண்ணுறோம். அப்போ 8 சாரி இது சப்ராக்ஷன் பண்ணும் இல்லைங்களா. ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். இதை சப்ராக்ட் பண்ணும். ஸோ 5லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியுமானா சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும் இவங்க வந்து 15 ஆவாங்க. இவங்ககிட்ட ஒன்று கடன் வாங்கிடுவாங்க. அப்போ இவங்க 2 ஆகிடுவாங்களா. ஸோ 2லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியும்னா முடியாது. அப்போ என்ன ஆவாங்க அப்படின்னா இவங்ககிட்டருந்து ஒன்று இவங்க கடன் வாங்கி இவங்க 10 ஆயிருப்பாங்க. இந்த 10லேருந்து இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க 12 ஆயிருப்பாங்க. இவங்க 9 ஆயிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ 15ல் 9 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்னது 6. அடுத்து 12ல்
5 போயிடுச்சு அப்படின்னா மீதி நமக்கு என்ன இருக்கும் 7 இருக்கும். ஸோ பாயிண்ட் வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே 9ல் 8 போயிடுச்சு அப்படின்னா மீதி நமக்கு என்ன 1. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1.76. ஸோ அப்போ 1.76 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 kg 76 கிராம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன தேர்ஃபோர் என்ன கேட்டாங்க, ஹவு மச் கீ வில் பி லெஃப்ட்னு கேட்டாங்களா? த கீ வில் பி லெஃப்ட். ஸோ எவ்வளோ மீதி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 1.76. அந்த 1.76 தான் 1 kg 76 கிராம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், இஃப் த கெப்பாசிட்டி ஆஃப் அ மில்க் கேன் இஸ் 2.53 liter, தென் ஹவு மச் மில்க் இஸ் ரெக்வயர்ட் டு ஃபில் 8 such cans? ஸோ ஒரு மில்க் கேனோட கெப்பாசிட்டி 2.53 லிட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு மில்க் கேனோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான், இவ்வளோ லிட்டர் தான் பிடிக்கும். தென் ஹவு மச் மில்க் இஸ் ரெக்வயர்ட் டு ஃபில் 8 such cans? ஸோ அப்போ ஒரு மில்க் கேனில் 2.53 லிட்டர் கெப்பாசிட்டி ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்னா 8 கேனில் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 2.53 8ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 8 கேன்ஸில் எவ்வளோ மில்க்கு ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போது 2.53 × 8. ஸோ இங்கே எப்படி இருக்குது, டெசிமல் நம்பர், இங்கே ஹோல் நம்பராக இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷனில் பாயிண்ட் இல்லாமல் எழுதி மல்டிபிள் பண்ணி நார்மலாக மல்டிபிள் பண்ணி ஆன்சரில் பாயிண்ட் வைப்போமா? அப்போ இங்கே 2.53 அப்படிங்கிறது நம்ம பாயிண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 253 × 8ன்னு வரும். ஸோ 8 3s are 24, 4 மீதி 2, 8 5s are 40 + 2 42 மீதி 4. ஸோ 8 2s are 16, 16 + 4 20 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 2024 அப்படின்னு இருக்கா. ஸோ நம்ம கொஸ்டினில் லாஸ்ட்டில் எத்தனை டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணுமா? 1 2, லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் அப்படிங்கிறனால நம்மளோட ஆன்சர் 20.24. இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, லிட்டர் கொடுத்ததுனால இங்கே என்னது நமக்கு லிட்டர். ஸோ required the milk is required to fill எத்தனை கேன், 8 கேன். மொத்தமாக 8 கேன் நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா required to fill 8 cans ஈக்குவல் டு எவ்வளோ மில்க் நமக்கு தேவைப்படும், 8 கேனும் நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா 20 லிட்டர் 24 ml நமக்கு தேவைப்படும். அதான் 20.24 லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன், ஏ பேஸ்கெட் ஆஃப் ஆரஞ்ச் வெயிட். ஸோ ஒரு பேஸ்கெட், ஒரு கூட நிறைய ஆரஞ்சு இருக்குது, அதோட வெயிட் 22.5 kg அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இஃப் ஈச் ஃபேமிலி ரெக்வயர், ஸோ ஒரு ஃபேமிலி ஈச் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா 2.5 kg ஆஃப் ஆரஞ்ச். ஒரு ஃபேமிலிக்கும் 2.5 கிலோ கேட்குறாங்க. மொத்தமாக 22 கிலோ இருக்குது. ஹவு many families கேன் ஷேர்? அப்போது மொத்தமாக 22.5 kg இருக்குது அப்படின்ட்டாங்க. ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைங்களா, 2.5. எல்லா ஃபேமிலியுமே 2.5 இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. ஹவு many family கேன் ஷேர்? மொத்தம் எத்தனை ஃபேமிலி ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 22.5 2.5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ இங்கே என்ன போடுவோம், 22.5 டிவைடட் பை 2.5. ஸோ இது என்ன மெத்தட், நமக்கு இங்கேயும் ஒரு டெசிமல் நம்பர், இங்கேயும் ஒரு டெசிமல் நம்பர். அப்போ டெசிமல் நம்பரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், பாயிண்ட் இல்லாமல் எழுதுவாங்களா. அப்போ 22.5 பாயிண்ட் இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால டிவைடட் பை 10. அதே 2.25 அப்படின்றத பாயிண்ட் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 225/100. லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் கீழே 10 வர மாதிரி போட்டுக்கணும். அதுவே லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வர மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு டிவைட் பை 100 அப்படின்னு போட்டுப்போம். அதுவே இப்போ 225 பாயிண்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம எழுதும் போது 225/1000 அப்படின்னு போடுவோம். எப்படின்னு புரியுதா? ஸோ நமக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கோ அத்தனை 0 போடுவோம். ஸோ இப்படி எழுதும் போது நமக்கு சேஞ்ச் ஆகிடாத, கொஷினே மாறிடாது அப்படின்னா மாறாது. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே 225 டிவைடட் பை 10 அப்படின்னு தான் அர்த்தம். பை 10 அப்படின்னா டிவைடட் பை 10. அப்போ என்ன சொல்லுவோம், ஸோ 10 100 1000 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணும். இங்கே எத்தனை 0 இருக்குது, 10க்கு 1 0 இருக்குது. அப்போ லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 22.5 வரும். அப்போ அந்த 22.5 தான் என்ன எழுதுறோம், 225 டிவைடட் பை 100. ஸோ இங்கே டிவிஷன் சிம்பிள் இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 2.5 அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான்.
ஸோ பாயிண்ட் எல்லாம் எழுதணும் 25. இங்கே லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குனால 10 வர மாதிரி எழுதிக்கணும். 10 எனக்கு வரும் 10ங்களா. ஸோ அப்போ டிவைடட் பை 10. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே போட்டுப்போம். ஃபஸ்ட் 10 டேர்ம் என்ன இருக்குது 225/10 அப்படியே இருக்குது. ஸோ செகண்ட் டேர்ம் இங்கே டிவைடில் இருக்கிறது என்னவா மாற்றுவோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக மாற்றுவோம். அப்போ மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் மாறிடும். அப்போ 25/10 அப்படிங்கிறது 10/25 வந்துடும். ஸோ அப்போ 10 டேபிளில் 1 டைம் 10 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும் 225 டிவைடட் பை 25 இருக்குங்களா. இப்போ 25ஆல் 225 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 25 × 1 நமக்கு என்ன தான் வரும் 25 தான் வரும். ஆனால் இங்கே 22 அப்படின்னு இருக்குது. அப்போ 2 டிஜிட்டை நம்ம என்ன பண்ண முடியாது இங்கே டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் டோட்டலாக 3 டிஜிட் எடுத்துப்போம். அப்போ 25 × 8 போட்டு பார்க்கலாமா. 8 5s are 40 மீதி 4 8 2s are 16 + 4 20 200 அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ 25 × 9 போட்டு பார்க்கலாங்களா. 5 9s are 45 5 மீதி 4 9 2s are 18 நமக்கு என்ன வந்து 225. அப்போ 25 × 9 225. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 0. அப்போது 225ஐ 25ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது 9ங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க ஹவு மெனி ஃபேமிலிஸ் கேன் ஷேருங்களா. தேர்ஃபோர் 9 ஃபேமிலிஸ். ஸோ மொத்தம் எத்தனை ஃபேமிலி ஷேர் பண்ணிப்பாங்க இந்த 22.5 kgயை 9 ஃபேமிலிஸ் கேன் ஷேர். மொத்தமும் 9 ஃபேமிலி இதை ஷேர் பண்ணிப்பாங்க. ஒருத்தருக்கு 2.5 கிலோன்னு சொல்லிட்டு 9 ஃபேமிலி ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்க்கலாம். ஸோ அடுத்து 5th ஒன் a baker uses 3.924 kg of sugar to bake 10 cakes of equal size. How much sugar is used in each cake? ஸோ அடுத்து 5th கொஷின் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பேக்கரியில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3.924 kg ஆஃப் சுகர் அப்படின்னு என்னென்னா இவ்வளோ சுகர் வந்து ஒரு 10 கேக் மேக் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாரு. ஸோ அந்த 10 கேக்குமே எப்படி இருக்குங்களா ஈக்குவல் சைஸ்னால் ஒரே மாதிரியான சைஸில் இருக்குங்களா. 10 கேக்கு ரெடி பண்ணுறாரு. 10 கேக்குக்கு 3.924 கிலோகிராம் ஆஃப் என்ன பண்ணுறாரு சுகர் யூஸ் பண்ணுறாருங்களா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹவு மச் சுகர் இஸ் யூஸ்ட் இன் ஈச் கேக் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் கொடுத்துட்டாங்க, மொத்தம் எத்தனை கேக்குங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு கேக்கு எவ்வளோ சுகர் அப்படிங்கும்போது நம்ம என்ன டிவிஷன் தானே. அப்போ 3.924 டிவைடட் பை 10. ஸோ அதை எப்படி எழுதுவோம் 3.924 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது டிவைடட் பை நமக்கு டிவைடில் 10 100 1000 அப்படின்னு இருந்துச்சுனாவே என்ன பண்ணுவோம் நமக்கு இங்கே எத்தனை ஜீரோன்னு பார்த்து அத்தனை பாயிண்ட்டை வந்து நம்ம முன்னாடி நகர்த்துவோம். இப்போ நமக்கு இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது 1 ஜீரோ இருக்கனால ஸோ இங்கே இருக்க பாயிண்ட் 1 டிஜிட் முன்னாடி நகர்த்துறோம். அப்போ 3க்கு முன்னாடி எதுவுமே என்ன போட்டுப்போம் 0 அப்படின்னு போட்டுப்பாங்களா. ஸோ அப்போ என்ன வரும் 0க்கும் 3க்கும் நடுமத்தில் இங்கே இருக்க பாயிண்ட்டு ஒரு டிஜிட். இப்போ 10ன்றதுன்னா 1 டிஜிட் முன்னாடி நகரும். அதுவே 100ன்றதுனா 2 ஜீரோஸ் இருக்கும். அப்போ 2 டிஜிட் முன்னாடி நகரும். இப்போ நம்ம ஆன்சர் என்ன ஆச்சு 3க்கும் 9க்கும் இருந்த பாயிண்ட்டு 0க்கும் 3க்கும் வந்துடும். அப்போ 0.3924. ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க 1 சுகர் இஸ் யூஸ்ட் இன் ஈச் கேக் அப்படின்னு கேட்டிருந்தாங்களா. தேர்ஃபோர் 0.3924 கிலோகிராம் ஆஃப் சுகர் யூஸ்ட் இன். ஸோ ஒரு கேக்குக்கு 0.3924 கிராம் யூஸ் பண்ணுறாங்க கிலோகிராம் யூஸ் பண்ணுறாங்க யூஸ்ட் இன் ஈச் கேக். ஒவ்வொரு கேக்குக்கும் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சுகர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து 6th ஒன் பார்க்கலாம். அடுத்து 6th பார்த்தோம் அப்படின்னா எவால்வேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் 26.13 4.6ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஈக்குவல் போட்டு எழுதிப்போங்களா. அப்போ 26.13 × 4.6. ஸோ எப்படி மல்டிபிள் பண்ணுவோம் மல்டிபிள் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் பாயிண்ட் இல்லாமல் மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஆன்சரில் வச்சுருவோங்களா. அப்போ 26 இருக்குது, இங்கே 13 இருக்குது. ஸோ அப்போ பாயிண்ட் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 2613 ஆகிடும். இங்கே 4.6 பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா 46 ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு 6ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 6 3s are 18 மீதி 1 6 1 is 6 + 1 7. அடுத்து 6 6 are 36க்கு 6 மீதி 3. அடுத்து 6 2s are 12 12 + 3 நமக்கு 15. அடுத்து 4 டேபிள் 4 3s are 12 மீதி 1 4 1 is 4 4 + 1 5 ஆகிடும். ஸோ 4 6 are 6 4s are 24க்கு 4 மீதி நமக்கு 2. அடுத்தது 4 2s are 8 8 + 2 10ங்களா இது ஆட் பண்ணுறோம். அப்போ 8 7 + 2 9 ஆகிடும். 6 + 5 11 ஆகிடும் மீதி 1. ஸோ அடுத்து 5 + 1 6 6 + 4 10 ரிமைண்டர் மீதி 1 1 + 1 2 இங்கே 1. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 120198 அப்படின்னு கிடைக்குதுங்களா. ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம
எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போது இங்கே லாஸ்ட்லேருந்து பாருங்கள், இங்கே கொஷினில் பார்க்கணும். இங்கே லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பிளேஸ். அப்போ மொத்தமாக எத்தனை பிளேஸ்? இங்கே 2 பிளேஸ், இங்கே ஒரு பிளேஸ். ஆகும் மொத்தமாக 3 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? இப்போ நம்ம ஆன்சர்லேருந்து லாஸ்ட்டில் 1 2 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ தேர்ஃபோர் 26.13 4.6ஓடு நம்ம மல்டிபிள் பண்ண முடியும் 120.198 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. அடுத்து இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 3.628 plus 31.73 minus 2.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது ரெண்டும் அடிஷனில் கொடுத்துருக்காங்க, இது சப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு அடிஷனில் இருக்கிறது எழுதி பார்ப்போம். 3.628 plus 31.73 minus 2.1. ஃபஸ்ட்டு அடிஷனில் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் என்ன? 3.628 இங்கே 31 இருக்கா? அப்போது இங்கே என்ன தான் இருக்குது நமக்கு? ஃபஸ்ட்டு 3.628ல் 1s பிளேஸ் இருக்குது, இது 10th, இது 100th, இது 1000th. அதுவே இங்கே 31 அப்படிங்கும்போது நமக்கு 10th பிளேஸ் இருக்குது. அப்போ இங்கே 3 வரும், இங்கே 10th பிளேஸ் இல்லாதனால என்ன போட்டுக்கணும்? 0 போட்டுக்கணும். அப்போது 10th பிளேஸ் இது. அடுத்து 1s பிளேஸ்க்கு நேரம் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ பாயிண்ட்டு. அடுத்து 10th பிளேஸ்க்கு 7 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. இங்கே என்ன இல்லை? 1000. இதில் வந்து 1000th பிளேஸ் 8ன்னு இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்ன இல்லை? நமக்கு 1000th பிளேஸ் இல்லை. அப்போ அங்கே 0 போட்டுக்கணும். இப்போ ஆட் பண்ணலாம். 8 0 ஆட் பண்ணால் 8 ஆகிடும். 2 + 3 5 ஆகிடும். 6 + 7 நமக்கு என்ன வரும்? 13 வரும். அப்போ 3 மீதி 1 இங்கே இருக்கும். 1 + 3 4 4 + 1 5 ஆகிடும். 0 + 3 3 ஆகிடும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 35.358. எது? இந்த ஃபஸ்ட்டு ரெண்டையும் சால்வ் பண்ணி கிடச்சிருக்கு. அடுத்து என்ன இருக்கீங்க? -2.1 இருக்குங்களா? இப்போ இதில் இந்த கிடைச்ச ஆன்சர்லேருந்து 2.1 சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 35.358ல் 2.1ல் 1ஸும் நமக்கு 10th பிளேஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்மளோட 1s எது? 5க்கு நேராக 1s. அப்போ 2 போட்டுக்கிறோம், பாயிண்ட் வச்சுக்கிறோம். 3க்கு நேராக 1s இருக்குது. அப்போ அதை போட்டு வச்சுங்களா? ஸோ அப்போ மீதி டிஜிட்டில் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா 0 போட்டுப்போம். அப்போது இது என்ன பண்ணும்? சப்ராக்ட் பண்ணும். இங்கே ஆட் பண்ணும். ஏன்னா ஃபஸ்ட் 2 டேர்ம் அடிஷனில் இருக்குது, தேர்ட் டேர்ம் சப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ 8ல் 0 போயிடுச்சுன்னா 8, 5ல் 0 போயிடுச்சுன்னா 5, 3ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 2, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, 3ல் 0 போயிடுச்சுன்னா 3. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது? 33.258 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ தேர்ஃபோர் 3.628 + 31.73 - 2.1 இது மூணையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 33.258 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 7th கொஷின். ஸோ முருகன் பாட் சம் பேக்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஸோ முருகன் அப்படிங்கிற ஒரு பேக் நிறைய வெஜிடபிள்ஸ். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்குறாரு. ஈச் பேக் வெயிட், ஒவ்வொரு பேக்கோட வெயிட்டும் 20.55 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இஃப் த டோட்டல் வெயிட் ஆஃப் த ஆல் பேக், ஸோ ஒரு பேக்கோட வெயிட்டு 20.55, டோட்டலாக அவர் எத்தனை பேக் வாங்குறாரோ அத்தனை பேக்கோட வெயிட் டோட்டலாக எவ்வளோங்களா? 308.25 கிலோகிராம் சொல்லிட்டாங்க. தென் ஹவு மெனி பேக்ஸ் டிட் ஹீ பை? ஸோ அப்போ எத்தனை பேக் அவர் வாங்கியிருப்பார் அப்படிங்கிறத நம்மளோட கொஷின். அப்போது டோட்டல் வெயிட்லேருந்து நம்ம வந்து ஒரு பேக்கோட வெயிட்டை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஸோ எத்தனை பேக் வாங்கியிருப்பார் அப்படிங்கிறது கிடச்சிருங்களா? அப்போ 308.25 20.55ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ எப்படி வரும்? 308.25 டிவைடட் பை 20.55 வரும். ஸோ அது எப்படி இருக்குது? டெசிமல் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ எத்தனை டிஜிட்? அப்போ இது பாயிண்ட் இல்லாமல் எழுதும்போது 30,825. இங்கே 2 டிஜிட், லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் டிவைடட் பை 100ன்னு போட்டுப்போங்களா? இங்கே என்ன இருக்குது? 20.55 நம்ம பாயிண்ட் இல்லாமல் எழுதும்போது 2055 வந்துடும். அப்போ 2 டிஜிட் தள்ளி இருக்குன்னா டிவைடட் பை 100. ஸோ இப்போ ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுப்போம். 30,825 டிவைடட் பை 100 அப்படியே இருக்கும். இந்த செகண்ட் டேர்ம் டிவிஷன் என்னவா மாற்றுவோம்? மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா இங்கே இருக்க டேர்ம் வந்து ரெசிப்ரோக்கல் தலைகீழாக மாறிடும். அப்போ 100/2055 வரும். ஸோ அப்போ 100 நம்ம கேன்சல் ஆகிடும். மீதி நமக்கு என்ன இருக்கும்? 30,825 டிவைடட் பை 2055 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ டிவைட் பண்ண போகிறோம். 2055ஆல் 30,825 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 4 டிஜிட் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே 4 தானே இருக்குது. அப்போ 4 டிஜிட் எடுக்கும்போது இதை விட இது பெருசாக இருக்கனால ஃபஸ்ட்டு 4 டிஜிட் போதும். அப்போது 2055 × 2 நமக்கு 5000 ரேஞ்சில் வந்துடும். 4000 ரேஞ்சில் வந்துடும்.
அப்போ ஒன் டைம் என்ன வரும் நமக்கு 2055 அப்படின்னு வருங்களா. ஸோ இது சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 2லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இது 12 ஆகிடும். இவங்க ஒன்று கடன் கொடுத்தனால 7 ஆகிடுவாங்க. அப்போ 12 5 போயிடுச்சுன்னா மீதி 7, 7ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 2, இங்கே 0, 3ல் 2 போயிடுச்சுன்னா மீதி 1. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த 5 கீழே இருக்குங்களா. அப்போ 10,275 அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், 2055ல் எத்தனை டைம் போட்டால் 10,275 வருதுன்னு பார்க்கணும். அப்போ 2055 × 6 போடலாம். 6 5s are 30, மீதி 3, 6 5s are 30 + 3 33, இங்கே 0 + 3 3, அடுத்து 6 2s are 12ன்னு வருது. ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம 6 டைம் போடும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு, 12,313 இருக்கு. ஆனால் நமக்கு இருக்கிறது 10,275. அப்போ 2055 × 5 போடலாங்களா. 5 5s are 25, மீதி 2, 5 5s are 25 + 2 27 ஆகிடும். மீதி 2 இருக்கும், இங்கே 7 போடுவோம். 5 × 0 0 ஆகிடும். 0 + 2 2, 5 2s are 10. அப்போ 10,275 எத்தனை டைம் வருது, 5 டைம் 10,275 வருது. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15 கிடைக்குது. அப்போது அவர் எத்தனை பேக்ஸ் வாங்கியிருப்பார், ஸோ 15 பேக்ஸ் he buy. ஸோ மொத்தமாக எத்தனை பேக்ஸ் வாங்கியிருக்காரு, 15 பேக்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 8th கொஷின், a man walks around a circular park of distance 23.761 meter. How much distance will he cover in 100 rounds அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சர்க்குலர் பார்க் அப்படின்னா வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் சுற்றி நடந்து வர்றாரு. அந்த பூங்காவோட தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா 23.761 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்களா. ஒரு தடவை அந்த பார்க்கோட தூரம். ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் ஹி கவர் இன் 100 ரவுண்ட். ஸோ இந்த ஒரு தடவை ஒரு ரவுண்டை சுற்றி வந்தாவே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும், 23.761 கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா 100 ரவுண்ட் அதை சுற்றி வந்தார் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவாருன்னு கேட்குறாங்களா. அப்போ 23.761ஓட 100ஆல் மல்டிபிள் பண்ணும். அப்போ ஒரு தடவைங்கிறது நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ 100 டைம் அதை சுற்றி வந்தார் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 23.761ஓட 100 மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ நமக்கு 10 100 1000 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக போடலாம். நமக்கு மல்டிப்ளிகேஷனில் 10ஓட மல்டிபிள் பண்ணுங்கள், இல்லை 100ஓட மல்டிபிள் பண்ணுங்கள், 1000ஓட மல்டிபிள் பண்ணுங்கள் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிப்போம். இங்கே எத்தனை 0 இருக்குதுன்னு பார்க்கணும். மொத்தமாக 100க்கு எத்தனை 0 இருக்குது, 2 zeros இருக்குது. அப்போ இங்கே இருக்க பாயிண்ட்டை 2 டிஜிட் நகர்த்துறோம். அப்போ 3க்கும் 7க்கும் இருக்க பாயிண்ட்டு 1 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 7க்கும் 6க்கும் இடத்துல வரும். 2 டைம் நகர்த்துறோம் அப்படின்னா 6க்கும் 1க்கும் வரும். அப்போது 2 3 7 6, அப்போ 6க்கும் 1க்கும் இடத்துல பாயிண்ட் வரணும். அப்போ 2376.1. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர் கொடுத்துருக்காங்களா. அப்போ லாஸ்ட்டாக எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும், மீட்டர்னு போடணும். ஸோ டிஸ்டன்ஸ், ஸோ லாஸ்ட்டாக என்ன எழுதலாம், டிஸ்டன்ஸ் கவர்ட் இன். மொத்தமாக என்ன கேட்டிருந்தாங்க, 100 ரவுண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்களா. அப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 100 ரவுண்ட்ஸ், 100 முறை சுற்றி வந்தாங்க அப்படின்னா 2376.1 மீட்டர் டிஸ்டன்ஸை அவங்க கடந்திருப்பாங்க. அடுத்தது 9th ஒன் பார்க்கலாம். அடுத்து 9th கொஷின், ஹவு மச் 0.0543 இஸ் கிரேட்டர் தென் 0.002. 0.0543 வந்து எவ்வளோ 0.00 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 0.0543 வந்து 0.002 விட எவ்வளோ அதிகம் அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணுவோம், இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோன்னு தெரிஞ்சிருங்களா. அப்போது ஃபஸ்ட்டு 0.0543 எழுதிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு 1s பிளேஸில் 0 இருக்குது, பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வச்சுக்கலாம். அடுத்து 10th பிளேஸில் என்ன இருக்குது, நமக்கு 0 இருக்குது. 100th பிளேஸ்லேயும் 0 இருக்குது. 1000th பிளேஸ்லேயும் 2 இருக்குது. பட் இங்கே வந்து என்ன இருக்குது, நமக்கு 10th 100th 1000th 10,000th பிளேஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது, 10th 100 1000 தான் இருக்குது. அப்போ 10,000 நேரம் 0 போட்டு போங்களா. இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். 3ல் 0 சப்ராக்ட் பண்ணால் 3, 4ல் 2 சப்ராக்ட் பண்ணால் மீதி 2, 5ல் 0 சப்ராக்ட் பண்ணால் 5, இங்கே 0 பாயிண்ட், இங்கே என்ன இருக்குது, 0ல் 0 சப்ராக்ட் பண்ணால் 0. அப்போ நம்மளோட ஆன்சர் 0.0523. அப்போது 0.0543 இஸ், ஸோ எத்தனை கொஷனில் கேட்டாங்க, 0.0543 வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்களா. அப்போ 0.0543 இஸ் 0.0523 greater than
இதை விட 0.002 விட இவ்வளோ கிரேட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் 10th ஒன் பார்க்கலாம். ஸோ அடுத்த 10th கொஷின், எ பிரிண்டர் கேன் பிரிண்ட் 15 பேஜஸ் பர் மினிட். ஸோ ஒரு மினிட்க்கு 15 பேஜ் வந்து பிரிண்ட் பண்ணுறாரு. ஹவு மெனி பேஜஸ் கேன் பி பிரிண்ட் இன் 4.6 மினிட்ஸ். ஸோ பெர் மினிட் அப்படின்னா ஒரு மினிட், 1 மினிட்க்கு எவ்வளோ பிரிண்ட் பண்ணுறாங்க, 1 மினிட்க்கு 15 பேஜஸ். ஓகேவா? ஸோ நம்ம கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 4.6 மினிட்க்கு எவ்வளோ பிரிண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்களா. அப்போ 4.6 × 15 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும். அப்போ மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம், பாயிண்ட் இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் பண்ணி எத்தனை டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சுருப்பாங்களா. அப்போ 4.6 பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா 46 ஆகிடும். 15 அப்படியே எழுதுகிறோம். 5 6 are 30, மீதி 3, 5 4 are 20 + 3 23 அப்படின்னு வந்துடும். ஸோ ஒன்னோட மல்டிபிள் பண்ணோம், சேம் அதே நம்பரே வருங்களா. அப்போ 0 6 + 3 9, 2 + 4 6, அப்போ 690 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே எத்தனை டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது, லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குனால நம்ம இங்கேயும் பாயிண்ட் வைப்பாங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது, 69 வருது. ஸோ அப்போ 69, therefore 69 pages can be printed. So for printing 4.6 minutes. ஸோ இதான கொஷனில் கேட்டாங்க 4.6 மினிட்ல எத்தனை பேஜ் பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ 69 பேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சேலஞ்ச் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 11th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். The distance travelled by Prabhu from home to yoga center is 102 meter. ஸோ பிரபு அப்படிங்கிறவர் எவ்வளோ தூரம் போகிறாங்களா, ஒரு வீட்டிலேருந்து யோகா சென்டர் போகணும் அப்படின்னா 102 மீட்டர் வந்து போகணுங்களாம். அண்ட் ஃப்ரம் யோகா சென்டர் டு ஸ்கூல் இஸ் 165 மீட்டர். ஸோ வீட்டிலேருந்து யோகா சென்டர் போக 102 மீட்டர் ட்ராவல் பண்ணுங்களா. அதே மாதிரி யோகா சென்டர்லேருந்து ஒரு ஸ்கூல் போகணும் அப்படின்னா 165 மீட்டர் ட்ராவல் பண்ணுங்களா. என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஹிம். ஸோ அப்போ மொத்தமாக அவர் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, யோகா சென்டருக்கு வர டிஸ்டன்ஸும் அப்புறம் யோகா சென்டர்லேருந்து ஸ்கூலுக்கு போகிற டிஸ்டன்ஸும் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிருங்களா. இந்த கண்டுபிடிக்கக்கூடியது நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷின் டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்மளை எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா கிலோமீட்டரில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஹிம் இன் கிலோமீட்டர். ஸோ அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வீட்டிலேருந்து ஸ்கூல் போகணும் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பார், அந்த ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ஃப்ராக்ஷனில் ஆன்சர் வரும். ஆனால் ஃப்ராக்ஷனில் வரக்கூடாது, எப்படி வரணுன்ட்டாங்க, டெசிமல் ஃபார்மில் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ எப்படி போடுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிப்போம், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஃப்ரம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து வராரு, வீட்டிலேருந்து யோகா சென்டர் போகிறாரு, அது எவ்வளோன்னு எழுதிக்கலாங்களா. அப்போது டிஸ்டன்ஸ் ஃப்ரம், ஸோ எங்கேருந்து ஹோம் டு யோகா சென்டர், வீட்டிலேருந்து அவர் யோகா சென்டர் போகணும் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஈக்குவல் டு 102 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அடுத்தது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யோகா சென்டர்லேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு, யோகா சென்டர்லேருந்து எங்கே போகணும், ஸ்கூலுக்கு போகணும். அப்போ யோகா சென்டர் டு ஸ்கூல் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 165 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் நம்ம என்ன பண்ணோம், கால்குலேட் பண்ணோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ தேர்ஃபோர் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும். அப்போ 102 + 165 ரெண்டுமே மீட்டரில் இருக்கனால ப்ராக்கெட் போட்டு மீட்டர் போட்டுக்கலாங்களா. அப்போ 102 165 ஆட் பண்ணுறோம். அப்போ 5 + 2 7 ஆகிடும், 0வோட 6 ஆட் பண்ணால் 6 ஆகிடும், 1 + 1 2 ஆகிடுங்களா. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 267 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன எவ்வளோ, 267 மீட்டர் அப்படின்னு இருக்கு. பட் ஆனால் நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், மீட்டரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஃபார்முலாங்களா. ஸோ இது ஆல்ரெடி செகண்ட் டேர்ம்லேயே பார்த்துருப்போம். அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். அப்போ 1 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே கொஷினில் இருக்க நம்பர் போட்டுக்கணும். என்ன இருக்கீங்க, 267 மீட்டருங்களா. அப்போ இங்கே எப்படி மாறிடும், 267 டிவைடட் பை 1000 கிலோமீட்டர் அப்படின்னு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 1000 இருக்கனால மேலே இருக்க நம்பர் அப்படியே எழுதிட்டு இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது, 1 2 3 ஜீரோஸ் இருக்குது. நமக்கு டிவைடில் 10 100 1000 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போது 1 2 3 டிஜிட் 3 ஜீரோஸ் இருக்கிறனால 3 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ 1 லாஸ்ட்லேருந்து 1 2 3 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா புள்ளிக்கு முன்னாடி நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால என்ன பண்ணுறோம், 0 போட்டுக்கிறோம்.
அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் வருது 0.267 கிலோமீட்டர். அப்போ தேர்ஃபோர் டோட்டல் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர், அதுவும் டெசிமல் நம்பராக மாற்ற சொன்னாங்களா. இப்போ 267/1000 நம்ம விட்டுருக்கலாம். ஆனால் நம்ம கொஷினில் டெசிமல் ஃபார்முக்கு மாற்றுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டெசிமல் ஃபார்ம் அப்படின்னாவே நமக்கு பாயிண்ட் வச்சு எழுதணும்னு தெரியும் இல்லைங்களா. அப்போ பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, மொத்தமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஈக்குவல் டு 0.267 கிலோமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 12th கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 12th ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன்பு அண்ட் மலர் ட்ராவல்டு ஃப்ரம் A to C in 2 different roads. ஸோ என்ன சொல்கிறாங்க, அன்பு மலர் அப்படின்னு 2 பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. ஃப்ரம் பிளேஸ் ஏலேருந்து சிக்கு போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேலமில் இருக்கோம், இப்போ நாமக்கலுக்கு போகணும் அப்படின்னா சேலம் டு நாமக்கல் நிறைய ஊர் வழியாக போகலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ ஏலேருந்து சிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. எப்படி போகிறாங்களா, 2 different ways. ஸோ அன்பு வந்து ஒரு வழியாக போகிறாங்க, வேறு வழியாக போகிறாங்க, மலருங்கிறவங்க வேறு வழியாக ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்தது அன்பு ட்ராவல்டு ஃப்ரம் பிளேஸ் A to place B. ஸோ அன்புங்கிறவங்க எப்படி ட்ராவல் பண்ணுறாரு, ஏலேருந்து பிக்கு போய் ஃப்ரம் தேர் டு பிளேஸ் C. ஸோ ஏலேருந்து பிக்கு போய் பிலேருந்து என்ன பண்ணுறாருங்களா, சிக்கு போகிறாருங்களா. அப்போ அன்புங்கிறவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஏலேருந்து பிக்கு போகிறாரு, அடுத்து பிலேருந்து என்ன பண்ணுறாரு, சிக்கு போகிறாரு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாலா அப்படிங்கிறவங்க. அப்போ ஏலேருந்து ஏ இஸ் 8.3 கிலோமீட்டர் ஃப்ரம் பி. ஸோ ஏக்கு பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 8.3 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்களா. அண்டு பி இஸ் 15.6 கிலோமீட்டர் ஃப்ரம் சி. பிக்கு சிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ 15.6 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து அன்பு ட்ராவல் பண்ணுற வழி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாலா பார்க்கலாம். மாலா ட்ராவல்டு ஃப்ரம் பிளேஸ் A to பிளேஸ் D. ஸோ மாலா அப்படிங்கிறவங்க ஏலேருந்து எங்கே போகிறாங்க, ஃபஸ்ட்டு டிக்கு போகிறாங்க, ஏலேருந்து ஃபஸ்ட்டு டிக்கு போகிறாங்க. அண்ட் ஃப்ரம் தேட் டு பிளேஸ் சி. ஸோ ஏலேருந்து டிக்கு போய் டிலேருந்து என்ன பண்ணுறாங்க, சிக்கு போகிறாங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் டி இஸ் 7.5 கிலோமீட்டர் ஃப்ரம் ஏலேருந்து டிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுங்களா, 7.5 கிலோமீட்டருங்களா. அடுத்து சி இஸ் 16.9 கிலோமீட்டர் ஃப்ரம் டிக்கும் சிக்குள்ள டிஸ்டன்ஸ் 16.9 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்களா. என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹூ ட்ராவல்டு மோர் பை ஹவு மச் டிஸ்டன்ஸ். ஸோ யார் வந்து இந்த 2 பேர்த்தில் யார் அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன்பு போட போகிறோம். அப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன்பு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃப்ரம் பிளேஸ் A to பிளேஸ் B எவ்வளோ டிஸ்டன்ஸுங்களா, ஏலேருந்து பிக்கு வந்து 8.3 கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோங்களா. அடுத்து ஃப்ரம் பிளேஸ், அடுத்து என்ன பண்ணுறாங்க, பிக்கு ரீச் ஆனோடனே பியிலேருந்து பி டு பிளேஸ் சிக்கு போகிறாங்க. அப்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தோம் 15.6 இங்கே எழுதியிருக்கோம் இல்லைங்களா. ஏலேருந்து பிக்கு 8.3 கிலோமீட்டர், பிலேருந்து சிக்கு 15.6 கிலோமீட்டரா. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து அன்போடுது. அப்போ இவங்களோட டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுங்களா. அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன்பு. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன்பு ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 8.3 ப்ளஸ் 15.6 ரெண்டுக்கும் கிலோமீட்டர் இருக்கனால நம்ம கிலோமீட்டர்னே போட்டுக்கலாங்களா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம், இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஆட் பண்ண என்ன வரும் நமக்கு, இங்கே 8.3. ஸோ இங்கே 15ல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இல்லை, இங்கே பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒன்ஸ்க்கு நேராக 5 இருக்குது, 10th பிளேஸ் இருக்குது, இங்கே இல்லைங்கனால 0 போட்டுக்கலாங்களா. போட்டு 10th பிளேஸ் நேராக 6 இருக்குது. அப்போ இதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண என்ன வரும், 6 + 3 9, 8 + 5 13, மீதி 1 + 1 2. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது, 23.9 கிலோமீட்டர் வருது. அப்போ 23.9 கிலோமீட்டர். இது யார் ட்ராவல் பண்ணது, அன்புங்கிறவர் ட்ராவல் பண்ணது. அடுத்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை மாலா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை மாலா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஏலேருந்து டிக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஏலேருந்து டிக்கு தானே போனாங்க, ட்ராவல்டு பிளேஸ் A to D. ஏலேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, டிக்கு போகிறாங்க. ஏலேருந்து டிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 7.5 கிலோமீட்டர். அடுத்து இது இப்படி அப்போஸ்டபி போட்டோம் அப்படின்னா இதே தான் வரும், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு D to C. டிலேருந்து சிக்கு போகிறாங்க, அது இவ்வளோ 16.9 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை மாலா கண்டுபிடிக்கணுங்களா. அப்போது இப்போ அப்போஸ்டபி போட்டால் இங்கே டிஸ்டன்ஸ் வரும்னு அர்த்தம், இங்கே ட்ராவல்டு வரும்னு அர்த்தம்.
அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை மாலா ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். அப்போ 7.5 ப்ளஸ் 16.5 ரெண்டுக்குமே கிலோமீட்டர் இருக்கனால ப்ராக்கெட் போட்டு வெளியே எழுதிக்கிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 7.5 போடலாம். ஸோ 16ல் 10th பிளேஸ் இருக்குது, இங்கே மேலே இல்லைங்கனால 0 வந்துடும். ஸோ 1st பிளேஸ்க்கு நேரம் 6 இருக்குது, 10th பிளேஸ்க்கு நேரம் 9 இருக்குங்களா. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 + 9 என்ன ஆகிடும், நமக்கு 14 ஆகிடும். ஸோ 4 மீதி 1 இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ 7 7 14 ஆகிடும். மீதி 1 1 + 1 2 வந்துடுங்களா. இப்போ என்ன ஆன்சர் வருது, 24.4 கிலோமீட்டர்னு கிடைக்குதுங்களா. அப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன்பு என்னது 23.9. இவங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 24.4. அப்போது ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா 24.4 தான் பெருசு, இதை விட 23.9. அப்போ 24.4 அப்படிங்கிறது யாரோடது, மாலாவோடது. அப்போது என்ன எழுதிடலாம், மாலா ட்ராவல்டு மோர் டிஸ்டன்ஸ். ஸோ அதானே கேட்டாங்க, யார் அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மாலா ட்ராவல்டு மோர் டிஸ்டன்ஸ். அடுத்து என்ன கேட்டாங்க அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு இருக்காங்களா. அப்போ பெருசுலேருந்து சின்னது சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகம்னு கிடச்சிருங்களா. அப்போ 24.4லேருந்து 23.9 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 4லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணக்கூடாது, 14 ஆகிடும். இவங்க ஒன்று கடன் கொடுத்தனால 3 ஆகிடுவாங்களா. அப்போது 14ல் 9 போயிடுச்சுன்னா மீதி 5. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். 3ல் 3 போயிடுச்சுன்னா 0, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. அப்போ என்ன ஆன்சர் வருது, 0.5. எல்லாமே எப்படி இருக்குது, கிலோமீட்டர் இருக்கிறனால கிலோமீட்டர் போடுறோம். அப்போ 0.5 கிலோமீட்டர் மோர். அப்போ என்ன சொல்லிடலாம், யார் அதிகமாக ட்ராவல் பண்ணாங்கன்னு கேட்டாங்களா. மாலா இஸ் 0.5 கிலோமீட்டர் மோர் தென் அன்பு. ஸோ அன்பை விட மாலா அப்படிங்கிறவங்க 0.5 கிலோமீட்டர் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 13th ஒன் பார்க்கலாம். Next 13th question, Ramesh paid rupees 97.75 per hour for a taxi and he used 35 hours in a week. How much he has to pay totally as taxi fare for a week அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ரமேஷ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ டாக்ஸியில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. 1 மணி நேரம் அந்த டாக்ஸியில் ட்ராவல் பண்ணார் அப்படின்னா பெர் ஹார் அப்படின்னா 1 ஹார்னு அர்த்தம். பெர் ஹார் அப்படின்னா என்னது, 1 ஹார். 1 மணி நேரம் டாக்ஸியில் ட்ராவல் பண்ணார் அப்படின்னா 97.75 rupees வந்து பே பண்ணுங்களாம். ஹி யூஸ் 35 ஹார்ஸ். ஸோ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ, இன் ஏ வீக் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஹி யூஸ் 35 ஹார்ஸ் இன் ஏ வீக். ஒரு வாரத்துக்கு 35 மணி நேரம் வந்து அவர் என்ன பண்ணுறாருங்களாம், ட்ராவல் பண்ணுறாங்களாம். 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் 97.75 கொடுத்துட்டாங்க. அப்போ 35 ஹார்ஸ்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்களா. ஹவு மச் ஹீ ஹேஸ் டு பே டோட்டலி அஸ் டாக்ஸி ஃபேர் ஃபார் ஏ வீக். அப்போ ஒரு வாரத்துக்கு அவர் எவ்வளோ டாக்ஸி ஃபேரை பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போது அமௌண்ட்டோட இந்த 35 ஹவர்ஸை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு எழுதுகிறோம், பேமெண்ட் ஃபார் டாக்ஸி ஃபார் அன் ஹார். ஃபார் அன் ஹார்னால் என்ன அர்த்தம், 1 மணி நேரத்துக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம், ₹97.75 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ அடுத்தது டோட்டல் பேமெண்ட் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் பேமெண்ட் ஃபார் ஏ டோட்டல் பேமெண்ட் ஃபார் த டாக்ஸி ஃபார் த வீக். ஒரு வாரத்துக்கு எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாரு, 35. அப்போ 35 × 97.75. ஸோ இப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் பேமெண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிருங்களா. அப்போ 97.75ஓட எதை மல்டிபிள் பண்ணோம், 35. ஸோ நமக்கு டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், பாயிண்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரோட லாஸ்ட்டாக பாயிண்ட் வச்சுப்போங்களா. அப்போ 5 மல்டிபிள் பண்ணுறோம். 5 5s are 25, மீதி 2, 5 7s are 35 + 2 37 ஆகிடும். மீதி 3, 5 7s are 35 + 3 38, மீதி 3 இருக்கும். 5 9s are 45, 45 + 3 48. ஸோ அடுத்து 3 மல்டிபிள் பண்ண போகிறோம். 3 5s are 15, மீதி 1, 3 7s are 7 3s are 21ங்களா, ப்ளஸ் 1 22 ஆகிடும். மீதி 2, 7 3s are 21 + 2 7 23, மீதி 2. அடுத்து 9 3s are 3 9s are 27, 27 + 2 29 வரும். ஸோ இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 5, 7 + 5 வந்து 12, மீதி 1. ஸோ அப்போ 1 + 8 9, 9 + 2 11, மீதி 1 இருக்கும். ஸோ 1 + 8 9, 9 + 3 12, மீதி 1, 1 + 4 5, 5 + 9 14, மீதி 1, 2 + 1 3. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது,
342125 அப்படின்னு கிடைக்குதுங்களா? ஸோ நம்ம கொஸ்டினில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்து பாருங்கள். இங்கே 1 டிஜிட் 2 டிஜிட் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்ததுனால நம்மளோட ஆன்சரில் என்ன பண்ணுறோம், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ 3421.25 ஆன்சர். தேர்ஃபோர் டோட்டல் பேமெண்ட் ஃபார் ஏ வீக், அப்போது 1 வீக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா ருபீஸ் 3421.25 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 14th ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 14th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, an aeroplane traveled 2781.20 kilometers in 6 hours. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 6 மணி நேரத்தில் ஒரு ஏரோப்ளைன் வந்து 6 ஹவர்ஸில் 6 மணி நேரத்தில் 2781.20 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுதுங்களாம். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஏரோப்ளைன் இன் கிலோமீட்டர் பர் ஹார். அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு ஆவரேஜாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ 6 மணி நேரத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்து 1 மணி நேரத்துக்கு அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோங்களா. அப்போது இன் 6 ஹவர்ஸில் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஈக்குவல் to 2781.20 கிலோமீட்டர்ஸுங்களா. என்ன கண்டுபிடிக்கணும், in 1 hour the distance traveled கண்டுபிடிக்கணுங்களா. the 1 hour the distance traveled equal to, அப்போ என்ன பண்ணுவோம், டோட்டல் டிஸ்டன்ஸை 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், 1 ஹவரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறது கிடச்சிரும். அப்போ 2781.20 கிலோமீட்டரை 6ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த டிவிஷன் வந்து என்ன மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹோல் நம்பரை டெசிமல் நம்பரை ஹோல் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுப்போம், பாயிண்ட் இல்லாமல் எழுதிப்போங்களா. 8120 6 டேபிளில் 27 வருமா அப்படின்னா 27 வராது, 6 4 என்ன வரும், 24 வருங்களா. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 7ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 3. அடுத்து என்ன பண்ணுவோம், 8 கீழே இருக்கும். ஸோ அடுத்தது 38 வருமா அப்படின்னா வராது, 6 6 என்ன தான் வரும், நமக்கு 36 தான் வரும். இதையும் சப்ராக்ட் பண்ணால் மீதி 2ங்களா. அடுத்து என்ன பண்ணுவோம், 1 கீழே இருக்கும். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 21 கிடச்சிருக்கு. 6 டேபிளில் 21 வராது, 6 3 என்ன வரும், 18 தான் வருங்களா. அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும், 21ல் 18 போயிடுச்சுன்னா மீதி 3 இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த 2 கீழே இருக்குங்களா, அப்போ இங்கே போட்டுக்கிறோம். அப்போ 2ங்களா, 32 வருமா அப்படின்னா வராது. 6 5 என்ன தான் வரும், நமக்கு 30 தான் வரும். இங்கே மீதி 2 இருக்கும், இந்த 0 கீழே இருக்குங்களா. அப்போ 0 நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6 3 18 அப்படின்னு கிடைக்குங்களா. ஸோ மீதி நமக்கு என்ன இருக்கும், 2ன்னு வரும், இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குனால நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 46353 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ கொஸ்டின் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 1 2 லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ நாமளும் இங்கே ஆன்சரில் என்ன பண்ணுறோம், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ 463.53 கிலோமீட்டர் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ அப்போ 1 ஹவருக்கு ஆவரேஜாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, 463.53 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணும். இப்போ என்ன எழுதலாம், தேர்ஃபோர் ஆவரேஜ் ஸ்பீட் of aeroplane equal to 463.53 கிலோமீட்டர் per hour. ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ அடுத்து 15th ஒன், குமார்ஸ் கார் gives 12.6 கிலோமீட்டர் மைலேஜ் per லிட்டர். ஸோ 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுங்களா, 12.6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுதுங்களா. இஃப் இஸ் ஃபியூல் டேங்க் ஹோல்ட்ஸ். ஸோ அவரோட ஃபியூல் டேங்க் அப்படின்னா அந்த பெட்ரோல் டேங்க் அல்லது டீசல் டேங்க் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணுங்களாம், 25.8 லிட்டர் வந்து ஹோல்ட் பண்ணுங்களாம். 1 லிட்டருக்கு 12.6 கிலோமீட்டர் போச்சு அப்படின்னா 25.8 லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும், ஹவு ஃபேர் கேன் ஹீ ட்ராவல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போ என்ன எழுதும், ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன், அப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 1 லிட்டர் ஃபியூல். ஸோ இங்கே பெட்ரோலாக டீசலான்னு கொடுக்கல, அப்போ ஃபியூல்னு கொடுத்ததுனால நாமளும் ஃபியூல்னு எடுத்துக்கிறோம். எவ்வளோ 1 லிட்டருக்கு 12.6 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், 25.8 லிட்டர்ஸ் வித் 25.8 லிட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல். நம்ம அதானே கண்டுபிடிக்கணும், 25.8 லிட்டர்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணுங்களா. அப்போ 12.6ஓட 25.8 என்ன பண்ணுறோம்,
மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன இருக்குது, ஒரு டெசிமல் நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோங்களா. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது என்ன எடுத்துப்போம், 12.6 × 25.8 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் இல்லாமல் எழுதுவோங்களா. அப்போ பாயிண்ட் இல்லாமல் எழுதி மல்டிபிள் பண்ணிவிட்டு வர ஆன்சரோட லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், பாயிண்ட் வைப்போம். அப்போ 12.6 பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா 126 ஆயிரும். 25.8 பாயிண்ட் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 258 ஆயிருங்களா. இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். 8 6 are 48, மீதி 4, 8 2s are 16 plus 4 20, மீதி 2, 8 1 is 8, 8 plus 2 10 ஆகிடுமா. அடுத்து 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 5 6 are 30, மீதி 3, 5 2s are 10 plus 3 13 ஆகிடும், மீதி 1, 5 1 is 5, 5 plus 1 என்ன ஆகிடும், 6ன்னு வந்துடுங்களா. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 6 2s are 12, மீதி 1, 2 2s are 4 plus 1 5 ஆகிடும், 2 1 is 2. ஸோ அப்போ ஆட் பண்ண என்ன வரும், 8 0 5. ஸோ 12 மீதி இங்கே 1 1 + 2 3ங்களா. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் 325 08 32,518 கிடைக்குது. இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு பார்க்கணுங்களா. ஸோ இங்கே 10 அப்படின்னா 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ டோட்டலாக என்னது, இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ டோட்டலாக 2 பிளேசஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ நம்மளோட ஆன்சர் 325.08 கிலோமீட்டர். அப்போ தேர்ஃபோர் அந்த கார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும் இந்த ஃபியூலுக்கு, த கார் கேன் ட்ராவல் நமக்கு 325.08 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணும். இதுதான் இதோட ஆன்சர். ஸோ எக்ஸசைஸ் 1.5ல் இருக்க சம்ஸ் எல்லாமே ஓவர். இந்த சம்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.